இந்த மாதிரியான ஐ பஃப் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஐ பஃப் ஸ்லீவ் மார்க் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே மார்க் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ஸ்லீவுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நார்மல் ஸ்லீவ்லேயே வச்சுக்கணும். இப்போ 9.5 இன்ச் வந்து என்னுடைய ஸ்லீவ் லென்த்தாக நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வர பஃப்புக்கு எக்ஸ்ட்ரா தான் விடணும், சரிங்களா? இப்போ நான் பஃப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட போகிறேன். 4 இன்ச் வைக்கிறேன். இந்த பஃப் ஸ்லீவுக்கு 3 வைக்கலாம், 3.5 வைக்கலாம், 4 வைக்கலாம், 4.5 வைக்கலாம், எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பஃபோட ஹைட் வந்து வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இந்த 4 இன்ச் என்ன கணக்குனா நம்மளுடைய பஃப்பில் எவ்வளோ ப்ளீட் வைக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ப்ளீட் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா 4.5, 5 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 3 இன்ச்சுக்கு மேலே வந்து ப்ளீட் வைக்கிற மாதிரி வைக்கணும்னா. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இப்படி வைக்கணும். கரெக்டாக இந்த மார்க்கிங்க்கும் அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதிலேருந்து இப்படி டச் ஆகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஒரு கர்வ். இந்த கர்வ் வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். இப்படி ஜாயிண்ட் ஆகும்போது இந்த இடத்த லைட்டாக இப்படி ஷேப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும், இங்கேருந்து ஆரம்பித்து இந்த நார்மல் ஸ்லீவ் இப்படி டச் ஆகி இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த ஷோல்டருடைய சென்டரில் இந்த மாதிரி ஒரு வி கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு வி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏன் வி கட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ப்ளீட்டட் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஷோல்டருடைய சென்டரில் இந்த ஸ்லீவோட சென்டரை வச்சுட்டு இங்கேருந்து ப்ளீட் ஆரம்பித்து இது வரைக்கும் முடியணும். அதே மாதிரி இங்கேருந்து ப்ளீட் ஆரம்பித்து இது வரைக்கும் முடியணும். முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டோட ஜாயின் பண்ணி விடணும். இந்த மாதிரி டைலரிங் பற்றின விஷயம் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கிளாஸ் இருக்குது, நீங்களும் வாங்கி கற்றுக்கோங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து ஐ பஃப் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணும். நீங்களும் வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.